மிகப்பெரிய தடைகள் என்னங்கிறது அழகான அவர்களுடைய ஆன்மீக அருளுரையில் அழகாக சொன்னார்கள். அதற்கு பெயர் கஃப்லத் என்று சொன்னார்கள். கஃப்லத், கஃப்லத்னா என்ன? சிந்தனை சிதறவு என்று சொல்லலாம், கவனக்குறைவு என்றும் சொல்லலாம். குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். வலா தகும் மினல் காஃபிலீன், நீ காஃபிலா ஆயிடாத, அல்லாஹ்வை மறந்தவன ஆயிடாத, தீன மறந்தவன ஆயிடாத. வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு, யார் காஃபிலா இருப்பானோ அவனோட ஆயிடாதீங்க. கௌதநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தருகிற அறிவுரைகள் ரொம்ப முக்கியம். இந்த கஃப்லத் இது பல நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை அதுதான். கஃப்லத் எதெல்லாம் கொண்டு வரும்? கஃப்லத்தினால வரக்கூடிய ஆபத்துக்களை சாலிஹீன்களும் பெருமக்களும் 3 ஆபத்துக்கள் ரொம்ப முக்கியமா முதன்மையா எழுதுறாங்க. முதல்ல அத்தகாசுலு பில் தாஆ, கஃப்லத்தினால, இந்த பொடுபோக்குத்தனத்தினால, கவனக்குறைவுனால, சிந்தனை சிதைவுனால நமக்கு ஏற்படுற முதல் இழப்பு என்ன தெரியுமா? இபாதத்துகள்ல சோம்பேறித்தனம். இது முதல்ல பெரிய ஆபத்து. இரண்டாவது இஸ்திஹானத்து பில் முஹர்ரமாத், ஹராம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறது. இது நமக்கு ஏற்படுற பெரிய ஆபத்து. இரண்டாவது. மூணாவது, பாவத்தின் மீது ஒரு வகையான ஈர்ப்பும் மஹப்பத்தும் ஏற்படுறது. நவுது பில்லா. நம்ம கஃப்லத்தின் லேசா நினைக்கிறோம், சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா பெருமக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள் இந்த பொடுபோக்குத்தனத்துல, கவனக்குறைவுல, சிந்தனை சிதைவுல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன கஃப்லத்து வாழ்க்கையில வந்துட்டு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். பெருமக்களே, ஒரு சின்ன கவனக்குறைவு பல நேரங்கள்ல அல்லாஹ்வை விட்டு நம்மளை ரொம்ப தூரமாக்கிடும், ரொம்ப தூரமாக்கிடும். கௌசநாயகம் சொல்ற வார்த்தை, நீங்க கஃப்லத்தை மாத்திரம் ஜெயிச்சு பாருங்க, கஃப்லத்தை ஜெயிச்சு பாருங்க. அதுக்காகத்தான் இந்த போராட்டம். ஜாஅத் இலைக அல் மஅரிஃபத்து வல் இல்மு வத் தௌஹீது வத் தவக்குல். மஅரிஃபத்தும் கல்வியும் தௌஹீதும் தவக்குலும் ஒன்ன தேடி வரும்ங்கறாங்க கௌசநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. கஃப்லத்தை ஜெயிக்கிறது பெரிய விஷயம். அது பள்ளிவாசலுக்குள் கால் வைத்த இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லா வலது காலை வைக்கிறதுக்கு பதிலாக இடது காலை கொஞ்சம் கவனக்குறைவா வச்சுட்டாங்க. உள்ள இருந்து சப்தம் வந்துச்சா இல்லையா? யா சௌர், மாடே அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. சௌருங்கிற அந்த வார்த்தைய தன்னுடைய பெயரோடையே சேர்த்து சுஃபியானு சௌரின்னு வச்சாங்க. எதுக்கு வச்சாங்கன்னா, வாழ்நாள் முழுக்க இனி அப்படி ஒரு கஃப்லத்து, கவனக்குறைவு வரக்கூடாது. ஒரு தடவை தான் கவனக்குறைவு நினைக்கிறீங்க, ஒரு கவனக்குறைவு தான் அல்லாஹ்வை விட்டு நம்ம ரொம்ப தூரமாக்கிறோம். சாலிஹீன்கள் அந்த கஃப்லத்தை ஜெயிச்சு நம்மளை சேர்த்து வைக்கிறாங்க அல்லாஹ்வோடு. ஷேഖ்மார்களுடைய சுஹபத் அதற்கு. அது இல்லைன்னா பல நேரங்கள்ல ஷைத்தானுடைய பிடியில மாட்டிக்கிடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நஸுகும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை அப்படியே கொத்திக் கொள்வான். தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு, திடீர்னு அவங்க முழிச்சிருவாங்க, திடீர்னு முழிச்சிருவாங்க. எப்படி முழிப்பாங்க? நல்லோர்களுடைய சுஹபத்தினால, சுஹபத்து ஸாக்கிரீன்களால. கஃப்லத்துக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எழுதுறாங்க கிதாபுகள்ல. முதலாவது அல் ஜஹ்லு பில்லா, அல்லாஹ்வை பத்தி தெரியாததுனால, அல்லாஹ்வுடைய சிஃபாத் தெரியாததுனால, அல்லாஹ்வுடைய ஆசாறுகள் அஃஆலகள் தெரியாததுனால. இதை ஷேഖ்மார்கள் புரிய வைக்கிறாங்க. இரண்டாவது மஹப்பத்து துன்யா, துன்யா மேல உள்ள மஹப்பத்து. அல்ஹாக்கும் முத்தகாசுர், குர்ஆன் சொல்லுது. இது கஃப்லத்தை உண்டாக்குது, உங்களுக்கு கவனக்குறைவை உண்டாக்குது, அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குது. மூணாவது சுஹபத்துல் காஃபிலீன், அப்படி மறந்தவர்களுடைய தொடர்புல இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். காஃபிலீன்களுடைய தொடர்புல இருக்கிற பொழுது, காஃபிலீன்களுடைய தொடர்புல இருக்கிற பொழுதும் நாம் மாட்டிக்கொள்வோம். அந்த பொடுபோக்குத்தனத்தை, கவனக்குறைவுல ஷேഖ்மார்கள் அவ்வளவு தூரம் கவனமா இருந்திருக்கிறாங்க, பெருமக்கள் அவ்வளவு தூரம் கவனமா இருந்திருக்கிறாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அம்மா, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, அஹ்மது கஸாலி, முஹம்மது கஸாலி, 2 பேர்.
ஒருத்தர் பெரிய இமாம், ஒருத்தர் பெரிய முஅல்லிம், ஒருத்தர் பெரிய ஆசிரியர். அஹ்மது கஸ்ஸாலி அந்த மஸ்ஜிதினுடைய இமாம், அந்த ஊரினுடைய இமாம். ஆனா அவங்களுடைய தம்பி முகமது கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, அவங்க பின்னால தொழ மாட்டாங்க. இந்த செய்தி அம்மாவுக்கு வந்துச்சு. அம்மா 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்பா நீ முகமது கஸ்ஸாலிக்கு பின்னால தொழ மாட்டேங்கன்னு கேட்டாங்க. சரிமா தொழுகிறேன்னு சொல்லிட்டு போய் ஃபஜ்ருக்கு பின்னால போய் தக்பீர் கட்டினாரு. தக்பீர் கட்டி ஒரு ரக்காத்து முடிஞ்ச உடனே தக்பீர் அவிழ்த்துட்டார், தனியா போய் தொழ ஆரம்பிச்சுட்டார். இதை போய் கம்ப்ளைண்டா மகன் போய் சொன்னாங்க. உடனே சகோதரரை கூப்பிட்டு, இப்ப தக்பீர் கட்டிட்டு எதுக்கு நீ அவிழ்த்துட்டு போனேன்னு அம்மா விசாரிக்கிறாங்க. அப்ப அஹ்மது கஸ்ஸாலி சொன்னாரா, நான் தக்பீர் கட்டி அவர் பின்னால நின்று தொழுதேன். தொழுகையில முதல் ரக்காத்துல ஒரு செகண்ட் என் கஷ்ஃபுல தெரிஞ்சிச்சு, அவர் சிந்தனையில இருந்து கவனக்குறைவாயிட்டாரு. தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு ஒரு செகண்ட் என்னவாயிட்டாராம், கவனக்குறைவாயிட்டாரு. இதை என் கஷ்ஃபுல பார்த்துட்டேன். அல்லாஹு அக்பர். அதனால நான் தக்பீர் அவிழ்த்துட்டேன்னு சொன்னாராம். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அம்மா கேட்டாங்க, எப்போ அப்படி நடந்துச்சான்னு கேட்டாங்களாம். நீ தொழுகையில கஃபலத்தானியா? நம்ம தொழுகையில கஃபலத்துல இருந்து ஒரு நிமிஷம் திக்ருக்கு வர்றதுக்கே பெரிய போராட்டம். நம்ம தொழுகை எப்படி இருக்குது, அப்படித்தானே? அவங்க ஒரு நிமிஷம் கஃபலத்தானதுக்கே தக்பீர் அவிழ்த்துட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு கிராமவாசி வந்தாரு. வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் ஃபவைலுல் லில் முஸல்லீன் சொல்றான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன்ங்கறான். தொழுகையில உங்களுக்கு கஃபலத் வந்துச்சுன்னா, கவனக்குறைவு வந்துச்சுன்னா, அந்த தொழுகையாளிக்கு அது நாசம்தான் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே. ஆனா தக்பீர் கட்டிட்டா முழுசா அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு என்னால தொழ முடியலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறப்ப சபையில இருந்த அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், தொழுகையில ஒருத்தருக்கு கஃபலத் இல்லைன்னா அந்த தொழுகை கூடாதுங்க அப்படின்ட்டாங்க அலி ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க அலி ரலியல்லாஹு, அலியே இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, நீங்க அப்படி கஃபலத் இல்லாம தொழுவீங்களா? தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனையை மாறாம மறக்காம தொழுவீங்களா? தொழுகும் யா ரசூலல்லாஹ்ன்னாங்க அலி ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகுங்க பாக்குன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தொழுதுட்டா அப்படி எனக்கு என்ன தருவீங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யமன் நாட்டில் இருந்து எனக்கு ஒரு போர்வ அன்பளிப்பு இருக்குது, அதை வேண்டாம் உங்களுக்கு நான் அன்பளிப்பா கொடுத்தறேன், தொழுகுங்கன்னாங்க. போனாங்க, ஒது செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு பத்தி ஹதீஸுகள்ல நீங்க பார்க்கலாம், ஒது செய்யும் போதே அவங்க நிலை மாறி போகும், அவ்வளவு பாங்கு சொல்லும் போதே நிலை மாறி போகும். போய் தொழுது முடிச்சு 2 ரக்காத்து தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அலி தொழுதுட்டீங்களா? யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போய் நான் ஒது செஞ்சேன், பரிபூர்ணமா ஒது செஞ்சேன். முதல் ரக்காத்து ஃபகரஅத்து, ஃபாத்திஹா ஓதுனேன், சூரா ஓதுனேன், ஃபரக்காத்து வசஜத்து, ருக்கு செஞ்சேன், சுஜூது செஞ்சேன், எனக்கு கஃபலத்தே இல்லை, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு. 2வது ரக்காத்திற்காக நான் எழுந்திருச்சு ஃபாத்திஹா ஓதிட்டேன், சூராவும் ஓதிட்டேன், ருக்குவும் செஞ்சிட்டேன். யா ரசூலல்லாஹ், ருக்குவிலிருந்து எழுந்திருக்கிற பொழுது நீங்க ஒரு போர்வை தரேன்னு சொன்னீங்களே, அந்த போர்வை நினைப்பு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. என் தொழுகை ஜிக்ர்ல இருந்து மாறிடுச்சு, என்னால் தொழ முடியலன்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை என்பதே கஃபலத்துக்கும் ஜிக்ருக்குமான போராட்டம் தான். தொழுகைங்கிறது என்ன? எவ்வளவு தூரத்துக்கு கஃபலத்தை ஜெயிச்சு நீங்க ஜிக்ரை நிறுத்துறீங்கிற போராட்டம் தான் அது. அந்த கஃபலத்து தொழுகையில வந்துட்டுங்கிறதுக்காகத்தான் நீங்க சலாம் வாங்கின உடனே 11 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுது முடிச்ச உடனே எதுக்கு இஸ்திக்ஃபார்? நம்ம என்ன பாவமா செஞ்சிருக்கிறோம்? தொழுகை தானே தொழுது இருக்கிறோம். ஆனா அந்த தொழுகையில கஃபலத்து உள்ள நுழையுது, கவனக்குறைவு நுழையுது. அந்த கஃபலத்து தான் வீட்டை ஞாபகப்படுத்துது, அந்த கஃபலத்து தான் குடும்பத்தை ஞாபகப்படுத்துது, அந்த கஃபலத்து தான் வியாபாரத்தை ஞாபகப்படுத்துது, அந்த கஃபலத்து தான் நம்ம வாழ்க்கையை ஞாபகப்படுத்துது. எத்தனையோ விஷயங்களை கண்ணுக்கு முன்னால காட்சிப்படுத்துது. அது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் அது. இதை ஜெயிக்கிறதுக்கு போராடினவங்க தான் கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, இதை ஜெயிக்கிறதுக்கு போராடினவங்க தான் ஷேகுமார்கள், இதை ஜெயிக்கிறதுக்காக போராடுறவங்க தான் சாலிஹீன்கள். வலிமார்களுடைய தொடர்பும் சஹாபத்தும் அதற்குத்தான். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய அம்மா கேட்டாங்க, எப்பா நீ செஞ்சிய, ஏப்பா நீ உன் தொழுகையில உன் நிலை மாறுச்சு?
கசாலி ரஹ்மத்துல்லா சொன்னாங்க, அம்மா நேற்று ராத்திரி பூராவுமே நான் ஒரு சட்டத்தை பற்றி தூங்காம நான் ஃபுல்லாக மசாயிலில் நான் பார்த்துட்டு இருந்தேன். ராத்திரி பூரா தூங்கலை, மசாயில்களை பற்றி நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், சட்டங்களை தஹாரத்தினுடைய சட்டங்களை பற்றி நான் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தேன். என் தொழுகையில் அந்த ஆய்வு வந்துட்டுங்கிறாங்க. துன்யா கூட வரல, நான் செஞ்ச ஆய்வுனுடைய சிந்தனை வந்துச்சு. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர், இப்படிப்பட்ட தாய்மார்கள் உலகத்தில் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. 2 பேர்லையும் உட்கார வச்சு சொன்னாங்களாம். கசாலி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட சொன்னாங்க, மகனே தொழுகையில் அல்லாஹ்வினுடைய சிந்தனை மாறியதற்கு நீ எந்த காரணத்தை சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அஹ்மது கசாலிட்ட சொன்னாங்க, எப்போ உன் சகோதரர் தொழுகையில கவனம் மாறிட்டுங்கிறத நீ பார்த்துட்டியோ அப்பவே நீ தொழுகையை விட்டு வெளியே வந்துட்ட. நீ கஃபலத் ஆயிட்ட, நீ காஃபில் ஆயிட்ட இல்லையா? இது ஜெயிக்கணும். கஃபலத்தை ஜெயிக்கிறதுக்கான போராட்டம் குர்ஆன் சொல்லுது. வذ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅ வ கைஃபத வ தூனல் ஜஹரி மினல் கௌலி பில் குதுவி வல் ஆசால் வலா தகு மினல் காஃபிலின். அல்லாஹ் காஃபிலா ஆயிடாதன்னு சொல்றதுக்கு முன்னால முதல்ல அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், திக்ர் செய், பணிவாக செய், பயந்து செய். திக்ர்ல தான் கஃபலத்தை விரட்ட முடியும், கவனக்குறைவை விரட்ட முடியும். ஒரு கவனக்குறைவு தானே, ஒரு தவறு தானே. பெருமக்களே, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சட்டம் ஒன்று எழுதினாங்க. என்னன்னா, அத்தஹியாத்துல முதல் இருப்புல இருக்கிற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுவோட முடிக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஸலவாத்து ஓதக்கூடாது. அப்படி ஒருவேளை ஒருத்தர் ஸலவாத்து முதல் இருப்புல ஓதிட்டாருன்னு சொன்னா சஜிதா சஹூ செய்யணும்னு சொல்லி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் எழுதினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாமுல போய் கேட்டாங்க, என்ன அபூ ஹனீஃபா, என் மேல ஸலவாத்து சொன்னது குற்றமா, நீங்க எப்படி அப்படி எழுதுவீங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருக்கிறாங்க, இருந்தாலும் இந்த உம்மத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன அழகான வார்த்தை, யா ரசூலல்லாஹ், நான் அதுக்காக எழுதலை யா ரசூலல்லாஹ், உங்க மேல ஸலவாத்து சொல்றவங்கள்ட்ட கஃபலத் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் எழுதுனேன்னாங்க. மறந்து கவனக்குறைவா எப்படி ஸலவாத்து ஓதுவார்? ஸலவாத் என்பது உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக தன் உணர்வோடு அல்லவா ஓதணும் ஸலவாத்து. கஃபலத் வந்ததற்காக தண்டனைத்தான் நான் சஜ்தா சஹூ செய்ய சொன்னேன்னு சொன்னாங்க. இதா தாவமல் கல்பு அலா ஸிக்ரில்லாஹ், கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து சொன்னாங்க இல்லையா, உங்களுடைய பெரிய வியாபார சரக்கு கப்பல்ல மூழ்கி போச்சு கடல்ல, அப்படியே கீழே குனிஞ்சாங்க, ஃபனகஸ் ஃபனகஸ், கல்ப பார்த்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். திரும்ப வந்து செய்தி கிடைச்சிச்சு, இல்ல இல்ல உங்க சரக்கு இல்ல, அது பாதுகாப்பா வந்துருச்சு, குனிஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி முடிஞ்சிச்சு அது? அந்த வார்த்தை ரெண்டையும் ஒரே நிலையில் எப்படி பார்க்க முடிந்தது? கேட்டாங்க, ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்க. இல்ல, நான் என் கல்பை பார்த்தேன், இழப்பு வந்த பொழுது கல்பை பார்த்தேன், அல்ஹம்துலில்லாஹ். அது எப்பவுமே கஃபலத் ஆகல அல்லாஹுவ. சரி, சந்தோஷம் வந்துட்டுங்கிற மகிழ்ச்சியில கஃபலத் ஆயிடுமோன்னு பார்த்தேன், அதுலயும் அது என்ன செய்யல, எல்லா நிலையிலையுமே விழிப்போடு திக்ரோடு இருக்குது, அதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன்னாங்க. இந்த உலகத்தில் வலிமார்கள் எல்லா நிலையிலும் அனைத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அந்த நினைப்பை மறக்க வைக்கிற அந்த நிலையை விட்டு ஜெயித்து காட்டினார்கள். வலிமார்கள்ட்ட இருந்து நாம் பெற வேண்டிய பெரும் பாடமும் படிப்பினையும். எனவே நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் பெருமக்களே. ஒரு சின்ன தவறுதான் என்பதல்ல, ஒரு சின்ன கவனக்குறைவு தான் என்பதல்ல, ஒரு சின்ன கவனக்குறைவுனால வாழ்க்கையில எத்தனையோ பெரிய தீனுடைய இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது நேரிடும். பக்தாதுல வாழ்ந்த ஒரு பெரிய ஷேഖை பத்தி நான் சொல்றேன். அபு அப்துல்லாஹுல் உந்துலுசி அவருடைய பெயர். ஷிபிலி ரஹ்மத்துல்லா, ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லா போன்றவர்களுக்கெல்லாம் பெரிய ஷேഖா. அவங்க ஒரு ஜமாத்துக்கு சஃபர் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அல்லாம ஜுனைது ரஹ்மத்துல்லாவும் ஷிபிலி ரஹ்மத்துல்லா கூட இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய ஷேഖனா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க பாருங்க. 30,000 ஹதீஸுகள் மனப்பாடம், சபோகாரி, 12,000 முரீதுகள், உலகம் முழுக்க அவர்களுடைய ஹான்காக்கள். பக்தாது இஸ்லாமிய உம்மத் இல்மு கோலாச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் பக்தாதுடைய பெரிய ஷேഖா இருந்தாங்க அபு அப்துல்லா உந்துலுசி. ஒரு கிராமத்திற்கு போனாங்க.
தொழுகையினுடைய நேரம், ஒது செய்ய தண்ணியை தேடி போனாங்க. அவங்களுடைய ஷேகோட நிறைய முரீதுகளும் சேர்ந்து போனாங்க. போன இடத்துல ஒரு இடத்துல போய் ஒது செஞ்சு தொழுகை முடிச்சுட்டு கடைசியில் ஷேக் அந்த ஊரை விட்டு வரமாட்டேன்ட்டாங்க. ஷிபிலி ரஹ்மத்துல்லா கூப்பிடுறாங்க, வரல ஷேக், இல்லை நான் அங்கேயே தங்க போறேன்ட்டாங்க, போயிட்டாங்க. எல்லாருக்கும் கவலை, கான்காக்கள் மூடப்பட்டுச்சு, நீண்ட நாட்களா வரல. ஷேக் என்னாச்சு, அந்த கிராமத்திலே தங்கிட்டாங்க. ஒரு நீண்ட வரலாறு, நான் சுருக்கமா சொல்றேன். ஷிபிலி ரஹ்மத்துல்லா திரும்ப அந்த கிராமத்திற்கு வந்து பார்த்தால், நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த அபு அப்துல்லா உந்துலுசி அந்த ஷேக், 12,000 முரீதுகளை கொண்ட அந்த ஷேக், 30,000 ஹதீஸுகளை மனப்பாடம் செய்த அந்த ஷேக், தலையில கிறிஸ்தவ தொப்பி அணிந்து கையில் ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு பண்ணி மேய்த்து கொண்டிருந்தார். துடித்து போனார் இமாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹ். என்ன நடந்துச்சு? இல்லை அவர் மதம் மாறிட்டாரு, ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாரு. என்ன தவறு நடந்துச்சு? எங்க தவறு நடந்துச்சு? இத்தனை வருஷம் இபாதத்து நம்ம நினைக்கிறோம், இத்தனை ஹஜ்ஜி செஞ்சுட்டோம், இத்தனை உம்ரா செஞ்சுட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சம் உங்களை கஃபலத்துல இருந்து பாதுகாக்கணும்னா மன் காம பி அஷரி ஆயாத் லம் தகும் மினல் காஃபிலின். ஒரு 10 குர்ஆனுடைய வசனமாவது ராத்திரி தொழுகையில ஓதுற பழக்கத்தை உண்டாக்குங்க, அல்லாஹ் உங்களை காஃபிலின்கள் எழுத மாட்டான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சுன்னத்தாக்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன அறிவுரை அது. கஃபலத் ரொம்ப ஆபத்தானது பெருமக்களே. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. இல்லை நீங்க எல்லாம் ஒரு தடவை வந்து ஒது செய்ய வந்தீங்க, ஒது செய்யற இடத்துல ஒரு பெண்ணை ஷேக் பார்த்துட்டாரு, அந்த பெண்ணினுடைய அழகுல மயங்கிட்டாரு. ஒரு செகண்ட் தான், ஒரு செருகல் தான், ஒரு கஃபலத்து தான், ஒரு நிமிஷ கவனம், அவ்வளவுதான். அந்த பார்வை, ஒரு பார்வை மாத்தி போட்டுடுச்சு. அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி போறாரு ஊருடைய அரசர் தனசர், நீ கிறிஸ்துவ மதத்துக்கு வா, உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன்னாரு. மாறிட்டார். என்ன காரணம் கேட்டாங்க. காரணம் கேட்டப்ப சொன்னாங்க, இந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை இவர் கடந்து போகிற பொழுது அங்க உள்ள மக்களை பார்த்து ஷேகனுடைய உள்ளத்துல இவ்வளவு மடத்தனமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஏளனமா நினைச்சிட்டாராம். கவலை வரலாம், அவர்களுக்கு நான் தாவாவுக்கான பொறுப்புதாரிங்கிற கவலை வரலாம், அது வேற விஷயம். ஆனா இவ்வளவு மடத்தனமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டாராம். அந்த ஹல்கை ஏளனமா நினைச்சதுனால அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பெரிய தண்டனையை பாருங்க. அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்க குர்ஆன்ல சபோகாரி இல்லையா, உங்களோட குர்ஆனுடைய ஆயத்துல ஏதாவது ஞாபகம் இருக்குதான்னு கேட்டாங்களாம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரே ஒரு ஆயத்து மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒமை யுஹ்னில்லாஹு ஃபமாலஹு மின் முக்ரிம். அல்லாஹ் யாரை இழிவுபடுத்திட்டானோ அவனை யாரும் கண்ணியப்படுத்த முடியாது. இந்த ஆயத்து மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னார். 30,000 ஹதீஸுகளை வச்சிருந்தீங்களே, மனப்பாடம் இருக்குதான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும்தான். மன் பத்தல தீனஹு ஃபக்துலூஹு. எவன் ஒருவன் தீனை விட்டு மதம் மாறி விட்டானோ அவனை இஸ்லாமிய சட்டமாக இருந்தால், ஆட்சியாக இருந்தால் அவனை கொல்ல வேண்டும் என்பதுதான் ஷரியத்தினுடைய சட்டம். இந்த ரெண்டை தவிர வேற எதுவும் மனப்பாடம். கண்ணீர் வடிச்சாங்க, அழுதாங்க, துவா செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பின்னால ஷேக திருப்பி கொடுத்தான்ங்கிறது வரலாறு வேற. ஆனா இழந்தது தானே. குர்ஆனை இழந்துட்டாரு, ஹதீஸை இழந்துட்டாரு, தஜ்தீதுல் ஈமான் பண்ணிட்டாரு, அது ரெண்டாவது விஷயம். அது ஒரு நிமிடம் கஃபலத்து நம்ம நினைக்கிறோம் பெருமக்களே. அந்த ஒரு நிமிடம் கவனக்குறைவும் பொடுபோக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை விட்டு எங்கேயோ தூரமாக்கிறோம். எனவே